குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இதில் பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பார்ப்போமா. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்க, எக்ஸ் சைன் எக்ஸ், ஓகேவா. இன்டர்வல் கொடுத்தாங்க 0,2π. ஃபோர் இயர் கான்ஸ்டன்ட் ஏன் நட்டா கேட்குறாங்க. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, ஜி ஆஃப் எக்ஸ் காஸ் எம்எக்ஸ் சொல்லியிருப்போம், அது ஃபார்முலா ஏற்பட்டிருப்போம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் சைன் எம்எக்ஸ், ஓகேவா. ஏ என் வேல்யூ பாருங்க, இங்கே நடுவில் என்ன ஆகிடும், இந்த ஜிடிஎஸ் இது வந்து அதில் சொல்லியிருப்பான். நான் என்ன சொல்லியிருப்பேன், இதை ஏன்னு சொல்லியிருப்பான், இதை பின்னு சொல்லியிருப்பான். அதில் ப்ளஸ் ப்ளஸ்னு வரும், இதில் மைனஸ் வரும், வேறு வரல சென்ட்ரா. சரி பாப்பா, எப்போ எக்ஸ் பாருங்க, எக்ஸ் சைன் எக்ஸா, ஜி வந்து என்னது எக்ஸு, அப்போ 0,2π கொடுத்தாங்கடா 2π ஆகிடும். அப்போ லிமிட் மைனஸ் வாய் லிமிட், அப்போ 2π. ஜி டேஷன் ஆகிடும் 1, ஜி டபிள்யூஷன் ஆகிடும் 0 ஆகிடும், ஓகே. இதில் எம் வேல்யூனா 1. ஏன் கண்டுபிடிக்குமா, ஏன் என்ன ஃபார்முலா 1/2π மைனஸ் ஜி வேல்யூ என்னது 2π, ஓகே. 1/m வேல்யூ n + 1 மைனஸ் 1/n - 1, ஓகேவா. இப்போ பாருங்க 2/2π கேன்சல் ஆச்சுன்னா அங்கே மைனஸ் இருக்கான், இதுக்கு எல்சிஎம் மெத்தட் ஆகிடும், n மைனஸ் n கேன்சல் ஆகிடும், இதில் -1 இதில் -1, அப்புறம் -2 -2/a + b × a - b, a² - b², அப்புறம் n² - 1, ஓகேவா. இப்போ பாருங்க இது எப்போ இது n வந்து என்ன வரக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. n = 0 இருக்கும்போது பார்க்கலாமா, n = 0 கொடுங்க, இது 0 கொடுத்தா ஆகிட போகுது, இது 0, 2π - 1 ஆகிடா -2. இப்போ n ≠ 1 இருக்கும்போது இந்த வேல்யூ, n = 1 இருந்தால் பார்ப்போமா, n = 1 இருந்தால் இதில் செக் பண்ணுவோமா, அப்படி இதில் கொடுங்க. இது எது எக்ஸிஸ்ட் ஆகாது, n - 1 இதுதான் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போனா இவரை விட்டுடுங்க, இவரை விட்டா என்ன வரும், 1/n + 1 வரும். அப்போனா 1/1 + 1 ஆகிடும் 2 ஆகிடும், 1/2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்புறம் -1/2. சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா, bn. bn பாருங்க, bnல என்ன இருக்குது பாருங்க, ஜி டேஷ் கான்ஸ்டன்ட். அப்போனா கான்ஸ்டன்ட் இருந்தாலுமே இந்த வேல்யூ 0, bn = 0. இப்போ n வந்து என்ன இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்க n -1 வருமா, அதனால n வந்து 1 இருக்கக்கூடாது. சப்போஸ் n = 1 இருந்துச்சுன்னா, நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன், இது மாதிரி bn வந்து 0 வந்தால் 0 வந்துச்சுன்னா n ≠ 1ல் bn வேல்யூ 0. அப்புறம் n = 1 இருக்கும்போது என்ன ஆகிடும், பையன் எழுதிடலாம். சப்போஸ் இப்போ அதே மாதிரி பாருங்க, bn = 0வா இது, அது எப்போனா n ≠ 2ன்னு சொல்லும்போது, அப்போனா n = 2ல என்னவா இருக்கான், கண்ணை மூடினா சொல்லிடலாம் b2 = π, இது மாதிரி சொல்லிடலாம், ஓகேவா. சப்போஸ் bn = 0 எப்போ n ≠ 3, அப்புறம் n ≠ 3ன்னு சொல்லும்போது n = 3ல இருக்கான், கண்ணை மூடினா சொல்லிடலாம் n = 3ல b3 = πன்னு சொல்லிடலாம், ஓகேவா. சரி இப்போ நம்ம என்ன பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, a0 மட்டும் தான் கேட்குறாங்க. a0 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, -2 எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ஏ ஆப்ஷன். அப்படின்னா ஏ தானே இது சரியான ஆன்சர்.